الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله تعالى وبركاته. عيدكم مبارك. كل عام وأنتم بالخير. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களை எல்லோருக்கும் இன்றைய ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை எங்களை ரவுலத்துல் ஜன்னா ஷாஃபி ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் அல் மதரசத்து சஃபியா பெண்கள் மதரசா நிர்வாகம் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்களையும் இன்று போல் என்றும் நலமோடு வாழ்வதற்கு எல்லாவித அருட்பாக்கியங்களும் அல்லாஹின் மூலம் நமக்கு கிடைப்பதற்கும் துஆ செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்று எல்லா விதமான நன்மைகளையும் பரிபூர்ணமாக வழங்கி அருள்வானாக. ஆமீன். قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أفضل العبادة انتراء الفرج أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மகிழ்ச்சிக்காக வேண்டி சந்தோஷத்திற்காக வேண்டி இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். பெருநாள் என்பது நாம் நினைப்பது போல சாதாரணமான ஒரு நாள் அல்ல. அல்லாஹை சந்தோஷப்படுத்திய நாம் இபாதத்துகளை கொண்டு ரமலானிலே அல்லாஹை சந்தோஷப்படுத்திய நாம் நற்கூலிகளை பெறுவதற்காக வேண்டி நாம் இப்பொழுது முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு அமர்ந்திருப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இப்பொழுது ஒன்று கூடியிருக்கிறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நற்கூலிகளை ரமலானிலே நாம் செய்துவிட்ட எல்லா அருட்பாக்கியங்களான அமலுக்குரிய நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாக தந்து அருள்வாராக. பொதுவா இஸ்லாமிய பெருநாட்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வெறுமனே கொண்டாட்டத்திற்காக வேண்டி அங்கங்க ஜாலியா சுத்துறதுக்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஈதை பெருநாளை எப்படி ஆக்கியிருக்கிறான்? ஒரு நீண்ட கால வணக்கம். அந்த வணக்கத்தினுடைய முடிவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது கட்டளையை நாம் நிறைவேற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அது மாத்திரமல்ல, இன்றைய தினம் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷர் மைதானத்திலேயும் இதே போல நம்முடைய அமல்கள் எல்லாம், அமல்களுடைய பட்டோலைகள் எல்லாம் நம்முடைய வலது கையிலே கொடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்குரிய பெயர்களினுடைய பட்டியலிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இதே போல குடும்பத்தார்களோடு அல்லாஹ் ஒன்று சேர்க்க என்ற நல்ல தினத்திலே நாம் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் இந்த ஈத் அப்படிங்கிறத இந்த நாளில நம்ம என்ன செய்யணும், எதற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம், முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் இன்றைய தினத்திலே மாத்திரம் செய்யும்படி நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? முதல்ல தக்பீர். அல்லாஹு அக்பர். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம ஒவ்வொரு ரக்காயத்துல எத்தனை தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றோம்? 5 தடவை சொல்லுவோம். 2 ரக்காயத்தா தொழுது அப்படின்னு சொன்னா 11 தடவை. ஒரு 2 ரக்காயத்து தொழுதும் சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு பறந்து டெய்லி நம்ம 17 ரக்காயத்துக்கு தொழுறோம்.
ஒவ்வொரு ரக்காயத்திலையும் 5 தடவை நம்ம அல்லாஹு அக்பர் செய்யறோம், தக்பீர் கட்டுறோம், ருக்கு செய்யறோம், சுஜூது செய்யறோம். ஒவ்வொரு தடவையும் தொழுகையில நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த அல்லாஹ் அக்பர்னு ஒரு மனிதர் சும்மா வாயில சொல்லக்கூடாது, உள்ளத்தினால நம்ம தக்வாவோடு அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீதான் பெரியவன், உன்னை விட யாருமே பெரியவன் கிடையாது என்பதாக எந்த ஒரு மனிதன் ஒரு அடியான் சொல்லுகிறானோ அப்பொழுது நம்ம எல்லாம் அல்லாஹ்விற்கு முன்னால மண்டியிட்டுட்டோம். அல்லாஹை தவிர வேறு யாரும் எனக்கு தேவையில்லை, அல்லாஹை தவிர இந்த உலகத்துல எதுவுமே பெரிதில்லை என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதனால அல்லாஹ் அக்பர்ங்கிறத நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இந்த ஈது அன்னைக்கு நிறைய சொல்லணும். இதுதான் நம்முடைய தக்பீருடைய முழக்கம் தான் இந்த தினத்திலே முதல் நம்முடைய அமலாக இருக்கும். இரண்டாவதாக பெருநாள் தொழுகை. ஈதுடைய இந்த தொழுகை அப்படிங்கிறது நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சகோதரர்களாக சகோதரிகளாக ஒன்று சேர்ந்து தொழக்கூடிய இந்த தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை முழுமையாக அவனுக்கு அடிபணிந்து விட்டோம் என்பதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஈதுல் ஃபித்ர் தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது விஷயம் இந்த தினத்திலே பெருநாள் தொழுகைகள். மூன்றாவதாக சதகத்துல் ஃபித்ர். சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் தர்மம். ஏழை எளிய மக்களை நம்மை போல அவங்களும் என்ன செய்யக்கூடாது, பசியோடு இருக்கக்கூடாது என்பதாக எண்ணி அவர்களுக்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய சதகத்துல் ஃபித்ர். இந்த சதகத்துல் ஃபித்ர்ங்கிறது சாதாரணமான இல்ல, அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல். இதை கண்டிப்பாக சதகத்துல் ஃபித்ரை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். நோம்பு வச்சாலும் சரி, வைக்கிறனாலும் சரி. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தை முதல் எந்த அளவுக்கு சொன்னா இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, ஒரு பிள்ளை வயிற்றுல இருந்து வெளியே வந்துருச்சுனாலே அந்த பிள்ளைக்கு நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அந்த அளவுக்கு சதகத்துல் ஃபித்ர்ங்கிறது இன்றைய பெருநாள் தர்மம்ங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆக வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்வார்கள், சிறந்த அமல் எது தெரியுமா? அஃதலுல் இபாதா, வணக்கத்திலேயே சிறந்த அமல் எது தெரியுமா? இன்திமாருல் ஃபரஜ். இப்ப நம்ம எல்லாம் கூடி இருக்கோம் இல்லையா, எதற்காக வேண்டி? மகிழ்ச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை நெருங்கி அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி, அவன் நற்கூலிகளை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி, இந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம் இல்லையா, இதுதான் அஃதலுல் இபாதா என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே சொன்ன வார்த்தை என்ன? வலித்துக்குமிலுல் இத்தா, நீங்கள் உங்களுடைய இபாதத்தினுடைய நாட்களை முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்காக வேண்டி வலித்துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், நோன்புகள், தராவி போன்ற தொழுகைகள், சதகாக்கள், ஜகாத் போன்ற நல்ல அமல்களை நம்ம செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நேர்வழி காட்டினான் இல்லையா, அதற்காக வேண்டி நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீரை நீங்கள் முழங்குங்கள். வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தியவர்களாக ஆகலாம், அதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, தக்பீர் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். தக்பீர் சொல்வதும், அதே போல பெருநாள் தொழுகையை தொழுவதும், சதகத்துல் ஃபித்ரை சரியாக கொடுப்பதும், இதை மாத்திரம் இன்றைய தினத்தில் அதிகமாக நம்ம செய்யணும். அடுத்ததாக தொடர்ந்து செய்யக்கூடிய அமல் 6 நோன்புகள், ஷவ்வாலுடைய 6 நோன்புகள். ரமலானை தொடர்ந்து நம்ம ஷவ்வாலுடைய 6 நோன்பு வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்வார்கள், மன் சாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்தா மின் ஷவ்வால் கான கஸியாமுத் தஹர். ரமலானுடைய நோன்புலாம் வச்சுட்டோம், அதுக்கு அடுத்து ஷவ்வால் பிறையில 6 நோன்புகளை யார் தொடர்ந்து நோக்கிறார்களோ கஸியாமுத் தஹர், வருஷமுள்ள நோன்பு வச்ச நன்மை அவங்களுக்கு கிடைச்சிருமா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. எப்படி 30 நோன்பு வச்சோம், ஒரு நோன்புக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 நோன்புக்குரிய கூலிகளை கொடுக்கிறார். 30 into 10 கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்? 300 நோன்புகள் நோக்கக்கூடிய நன்மைகள் ரமலான்ல நம்ம வச்சது.
அடுத்ததாக ஷவ்வால் பிறையிலே 6 நோன்புகளை தொடர்ந்து நோற்றால் 60 நோன்புடைய நன்மைகள். 300 பிளஸ் 60 360 நோன்புகளை நோட்ட நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்து விட்டால் அப்ப வருஷம் ஃபுல்லா நம்ம நோன்பு வச்ச நன்மைகள் நமக்கு கிடைத்து போய்விடும். அதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். 6 நோன்பு வச்சோன்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இந்த துன்யாவில ஒரு மனிதர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னார், மறுமையினுடைய வெற்றியை இந்த துன்யாவிலே ஒருவர் பெற்று விட்டார் என்று சொன்னால் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? கபரிலே வெற்றி பெற்று விட்டால் அவர் மறுமையினுடைய வெற்றி அடைந்தவர். மறுமையினுடைய முதல் வாழ்வு எது? கபரு. கபரிலே ஒருவர் வெற்றி அடைந்து விட்டால் அவர் மறுமையினுடைய வெற்றியை அடைந்து விட்டார். எப்படி? அல்லாஹ்வுடைய அந்த 6 நோன்பு என்பது இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார். அவங்க மக்கால ஒரு 3 வருஷம் தங்கியிருந்தார். அப்ப ஒரு மனிதர் வருவார், வந்து காபத்துல்லாவை சுத்தி சுத்தி தவாப் செய்வாரு. தவாப் செஞ்சுட்டு என்ன செய்வாரு? இவங்கள்ட்ட சலாம் சொல்லிட்டு போவார். அதை வளமையாவே வச்சிருந்தார். அப்ப அடிக்கடி சலாம் சொல்லும் போது நமக்கு மத்தியில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும் இல்லையா, ஒரு தோழமை வந்துருச்சு. அப்ப ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அவரு இவங்கள்ட்ட சொன்னாங்க, சுஃபியான் சௌரிட்ட சொன்னாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, அன்னைக்குமா நான் மௌத்தா போயிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என்னுடைய உடம்பை நீங்க தான் எடுத்து என்ன செய்யணும்? அடக்கம் செய்யணும். தொழுகை எடுத்து நீங்க தான் நல்லபடியா அடக்கம் செய்யணும். அடக்கம் செஞ்சுட்டு அடுத்து என் கபருக்கு போய் இருங்க. முன்கண்ணுக்கு கேள்விகளுக்கு கேட்க வருவாங்க. அந்த நேரத்துல எனக்கு அந்த கேள்வியினுடைய அந்த களிமாவை எனக்கு ஞாபகம் ஊட்டுங்கள், கபர் விட்டு போயிடாதீங்க என்பதாக வசியத்து செய்கிறார். அப்ப சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரியே அவர் கொஞ்ச நாளையில வஃபாத் ஆயிடுறாரு. பிறகு அவரை அதே போல அவங்க தொலை வச்சு நல்லடக்கம் பண்ணிட்டு அந்த கபருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவர்கள் அசந்துடுறாங்க. அவர்களை கனவிலே காண்பிக்கப்படும். அப்போ இந்த மனிதர் காண்பிக்கப்படுகின்ற பொழுது இந்த சுஃபியானு அவங்களை பார்த்து ஒரு செய்தி, நீங்க ஒண்ணும் அவரை பாதுகாக்க வேண்டாம், நீங்களாம் ஒண்ணும் களிமாலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நீங்கள் எந்தவித துணை அவருக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நாங்களே பார்த்துக்கிறோம். அப்படியா? கபரிலே இது போன்ற பாதுகாப்பு கிடைத்து விடும் ஒரு மனிதருக்கு, அது எப்படி கிடைத்தது என்பதாக சுஃபியான் ஸௌரி கேட்ட பொழுது அந்த நேரத்திலே ஆச்சரியத்தோடு அவர்களுக்கு பதில் வந்தது. ரமலான் மாதம் நோன்பை சரியாக இவர் நிறைவேற்றி விட்டார். அதற்கு அடுத்த தொடர்ந்த ஷவ்வால் 6 நோன்புகளையும் சரியாக நிறைவேற்றிய ஒரே காரணத்தினால் கபரிலே எல்லா விதமான பாதுகாப்பும் நாங்கள் கொடுப்போம் என்கின்ற செய்தியை சுஃபியான் ஸௌரி தெரிந்து கொண்ட பிறகு உடனே அவங்க துவா செஞ்சாங்களா, யா அல்லாஹ் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்துவிடு என்பதாக துவா செய்தார்கள். நாமும் அதே போல அந்த துவாவை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதம் தொடர்ந்து நோன்பை வைத்தது போல ஷவ்வாலுடைய நோன்பையும் 6 நோன்பையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் கபரிலே வெற்றி பெற்ற கூட்டத்தார்களிலேயும் அல்லாஹ் நம்மை சேர்த்தள்ள வேண்டும் என்பதாக நாம் துஆ செய்து கொள்வோம். அடுத்ததாக ஒரே ஒரு செய்தி, இந்த தினத்திலே நாம் ஒற்றுமையாக, இப்ப நமக்குள்ள சொந்த பந்தங்கள் இருப்போம், நண்பர்கள் இருப்போம், பக்கத்துல வீட்டுல இருக்கக்கூடியவங்க அக்கம் பக்கத்தினர் இருப்போம், நம்ம ஊர் வாசிகள், தெருவாசிகள், நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறோம். தாய்மார்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், நம் பெரியவர்கள் சகோதரர்களாக இருக்கட்டும், நம்மளாம் என்ன செஞ்சிருக்கோம்? ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கோம். ஒற்றுமை என்பதை கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம தக்பீர் சொல்றேன்னு சொன்னா தனித்தனியா சொல்வதை விட இது போன்ற எல்லோருமே ஒண்ணு சேர்ந்து தக்பீர் சொல்வதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறார். சகோதரர்களாக ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து சந்தோஷம் அடைகிறார். ஆனால் இந்த சமுதாயத்தை பிரிப்பதற்காக வேண்டி நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதன் ரூபத்திலேயும் நம்மை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வலையிலே நாம் விழுந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி, ஒரே ஒரு ஹதீஸ் மாத்திரம் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துல ஒருத்தர் வர்றாரு. அவரை பற்றி முன்னாடியே சொல்லப்படுது, இவர் நல்ல இபாதத்தாளி, ஜக்காத்து நல்ல கொடுப்பாரு, தர்மம் செய்வார், நல்ல வணக்கசாலி, நல்ல இபாதத்தாளி. நம்மகிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? நம்ம யாராவது இவர் நல்லவரும் சொல்லிட்டா போதும், அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம் ஆயிரும். என்னமோ சொர்க்கத்தையே அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்ட மாதிரி நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஏதாவது ஒரு செயல் செஞ்சா அதை பார்த்த உடனே யாராவது இவர் நல்லவரும் சொல்லிட்டா நமக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும் இல்லையா? அப்ப அதே போல அந்த மனிதரை பத்தி ஜக்காத்து நல்ல கொடுப்பாரு, நல்ல தொழுகையாளி, நல்ல இபாதத்தாளி என்பதாக ரசூலுல்லாஹ் முன்னால சொல்றான்.
சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த மனிதர் எப்படி வர்ற வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அவருடைய முகத்திலே ஷைத்தானுடைய அடையாளம் தெரியுதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவருடைய முகத்திலே ஷைத்தானுடைய அடையாளம் தெரியுது, ஷைத்தானுடைய நிழல் அவருடைய மூஞ்சிலே தெரியுதுன்னு சொன்னாங்க. அவரை போகும்போது கூப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, என்னப்பா அவனை பத்தி ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசுறாங்களே, நல்ல இபாதத்தாலியாம் நீ. அப்ப சொன்னார், ஆமா ஆமா, நான் வணக்கசாலி, இபாதத்தாலி, நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவன். அந்த திமிர் உன்னிடத்துல தெரிகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்ச உடனே அவர் அப்படியே போறாரு, போய் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி அவர் ஓரத்தில் நின்று தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சார். தொழுதுகிட்டு இருக்கிற அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கூடி இருக்கக்கூடிய சஹாபா தோழர்கிட்ட கேட்டாங்க, இப்ப யார் அந்த மனிதரை போய் கொலை செய்வான்? அவரை இப்போதைக்கு அவரை கொண்டிருக்கும். அபூபக்கர் சித்திக்கிறவங்க உடனே வேகமா எந்திரிச்சாங்க, கிட்டத்துல போனாங்க. அவர் தொழுதுகிட்டு இருக்கிறார். உடனே தொழுதுகிட்டு இருக்காரு, எப்படி அவரை போய் எப்படி கொள்வது? திரும்ப வந்துட்டான். அவர் தொழுதுகிட்டு இருக்கிறார். யார் அவரை கொலை செய்வது? அடுத்து வேகமா உணர்வு எல்லாம் எந்திரிக்கிறாங்க, வேகமா போனாங்க. போய் அவர் கிட்டத்துல போய் பாக்குறாங்க, கிட்டத்துல அவர் தொழுதுகிட்டு இருக்காரு. கிட்டத்துல போனா அவங்களுக்கு மனசு வரல. அபூபக்கர் சித்திகள் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி உணர்வு எல்லாம் வந்துட்டான். அடுத்து அருமைநாயகம் கேட்டார்கள், இப்பொழுது யார் அந்த மனிதரை கொலை செய்வார்? அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு வேகமா எந்திரிச்சாங்க. பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பான அந்த மனிதரை கொலை செய்து விடுவீர்கள். அலி ரலியல்லாஹு எந்திரிச்சு போறதுக்குள்ள அவர் தொழுது முடிச்சுட்டு போயிட்டார். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்திலே தோன்றக்கூடிய முதல் கொம்பு, வழிகெடுக்கக்கூடிய, பிளவுபடுத்தக்கூடிய, என்னுடைய சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒருவர் இதோ இவரின் மூலமாக ஆரம்பமாகிவிட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மனிதர் இப்பொழுது கொலை செய்யப்பட்டு இருந்தால் என்னுடைய உம்மத்திலே எந்த 2 பேர் கூட சண்டை போட்டு நம்மவர்களுக்கு மத்தியிலே ஒரு காலமும் அவர்கள் வேறுபாடு காட்ட மாட்டார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அவர்களிலிருந்து ஆரம்பித்ததுதான் இப்பொழுதும் கூட ஏதாவது செய்ய போனா, ஏன் தொழுவுறீங்க அதிகமா? பரல மட்டும் தொழுதா போதுமே, பரலான நோன்பு மட்டும் வச்சா போதுமே, ஒரு வருஷம் மட்டும் ஜக்காத்து கொடுத்தா போதுமே என்பதாக நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை தடை செய்யக்கூடிய மனிதர்கள் ரூபத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய நிழலை பார்க்கிறேன் என்பதாக யாரை பார்த்து சொன்னார்களோ அவனிலிருந்து வந்தவர்கள் தான் இன்றும் நம்மை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற நயவஞ்சகர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதாக இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் முழுவதுமாக நாம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களையும் குறைவு இருக்கத்தான் செய்யும். நாம் எல்லாம் குறைவு செய்யக்கூடியவர்கள் தான். நம்முடைய இபாதத்திலே, நம்முடைய தக்வாவிலே குறைவு இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே நாம் முறையிடுவோம், யா அல்லாஹ், நான் செய்த அமல்களிலே எந்த குறை இருந்தாலும் நிறைவாக என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ள என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தினத்திலே கூலி கொடுக்கக்கூடிய நாள், ரமலானுடைய கூலி கொடுக்கக்கூடிய நாள். கூலியை வாங்கிட்டு நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. எங்கேயாவது வேலைக்கு போறோம், ஒரு வாரம் வேலை நடக்குது, ஒரு வாரத்தினுடைய சம்பளம் நமக்கு கொடுக்கப்படுச்சுன்னா சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டோமா? போவோம் இல்லையா? சம்பளத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். பிறகு மீண்டும் அடுத்த வாரத்தினுடைய கூலியை வாங்கணும்னு சொன்னா வேலைக்கு போனாதான் கிடைக்கும். இந்த ரமலானுடைய அமல்களை போல மீண்டும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலேயும் அமல்களை நாம் தொடர்ந்து செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய நல்ல தருணத்திலே துஆ கபூல் ஆகக்கூடிய இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய நாளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலே தேங்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹலாலான நாட்டு தேட்டங்களையும் நம்மிடமிருந்து கபூல் செய்வானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்புகளை, தராவி போன்ற தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜகாத், சதகா போன்ற எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து கபூல் செய்து இன்னும் தொடர்ந்து செய்யக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லவர்கள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.